வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பான கருத்து கேட்புக் கூட்டம் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது. அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கருப்பு பணத்தை ஒழிக்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கை உதவியுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக கருத்து கேட்புக் கூட்டம் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் தலைமையில் காலை 10 மணி அளவில் கோவிட்-19க்கான நெறிமுறைகளை பின்பற்றி இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டங்களில் 9 முதல் 12ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் கடிதம் மூலம் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையில் அந்தந்த பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் 16ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து தெரிவிக்கப்பட்ட பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் மாநில அரசு இந்த கருத்து கேட்புக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தில் அனைத்து பெற்றோர்களும் பங்கேற்க தேவையில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அந்தந்த பள்ளியில் ஆங்காங்கே இருக்கிற படிக்கின்ற மாணவருடைய நிலைகளை மனதிலே கொண்டு அந்த பெற்றோர்கள் வர சொல்லி இருக்கிறோமே தவிர அனைத்து பெற்றோரும் வருவார்கள் என்பது அல்ல. ஒரு குறிப்பிட்ட பெற்றோர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்கிறபோது அதுதான் மொத்த கருத்தாக அமையும். குறிப்பிட்ட 2000 பேரை எடுத்துத்தான் கருத்து கணிப்பு சொல்வதில் ஒரு தொகுதிக்கு அதே நிலைதான். இங்கே ஒரு பள்ளிக்கு ஒரு 100 பேர், 200 பேர், 300 பேர், 400 பேர் வந்தால் அதே போதும். அங்கே இருக்கிற 1800 மாணவர் இருக்கிறாங்கன்னா அத்தனை பேர் வர வேண்டிய தேவையில்லை. வேலைக்கு செல்கிற பெற்றோர் இருப்பார்கள், வெளியூரில் இருக்கிற பெற்றோர்கள் இருப்பார்களா, பணிக்கு செல்கிற பெற்றோர்கள் இருப்பார்கள். அவர் அல்லாமல் மற்றவர் இருக்கின்றவர் யாரார் என்ன கருத்து, ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை சொல்லுவது இந்த மைய கருத்தாக அமையும். நீர் மேலாண்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதன் காரணமாக தமிழகத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார். நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீர் ஆதாரங்களை வலுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இதற்கிடையே நீர்நிலையை பாதுகாப்பதில் சிறந்த மாவட்டமாக பெரம்பலூர் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆட்சியர் திருமதி வெங்கடபிரியா கூறியுள்ளார். எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி முகமை, பொதுப்பணித்துறை, வனத்துறை, வேளாண் துறை ஆகிய துறைகளின் திட்டம் செயலாக்கத்தில் உள்ளது. பயனற்று இருக்கும் ஆழ்துறை கிணறுகளை புதுப்பித்தல், தடுப்பணைகள் அமைத்துதல், ஏற்கனவே உள்ள நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. வனத்துறையின் மூலமாகவும் இத்திட்டங்கள் செயலாக்கத்தில் உள்ளது. நமது மாவட்டத்தில் நீர்நிலைகளை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட திட்டத்தினை வாயிலாக இவ்வாறான இடங்களில் மழைநீர் சேகரிக்கப்பட்டு மாவட்டத்திலே 4.49 மீட்டர் நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறான திட்டங்களில் தொடர்ந்து கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டு மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் செயலாளர் அவரோட ஆய்வு பணிகளை முடித்து நமக்கு இந்த விருதினை வழங்கியுள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அஇஅதிமுக அரசு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக கட்சியின் வழிகாட்டுக்குழு உறுப்பினர்களில் ஒருவரும் மாநில அமைச்சருமான திரு எஸ்.பி. வேலுமணி கூறியுள்ளார். கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பொள்ளாச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் அமைக்கப்படவுள்ள பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலை மூலம் 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு வேலுமணி நம்பிக்கை தெரிவித்தார். மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக அரசு செயல்படுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான கட்சியின் சிறப்பு தேர்தல் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக நேற்று அவர் உரையாற்றினார். இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். அஇஅதிமுக கடந்த 10 ஆண்டுகளாக மக்களுக்காக நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். பிஜேபியின் தேசிய பொதுச் செயலாளர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது. கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.
பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிக்க உதவியதாக பிஜேபி கூறியுள்ளது. நிதித்துறை சார்ந்த முறைகேடுகளை தடுக்கவும் இது வழி செய்ததாக பிஜேபி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அரசின் விதிமுறைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து நேற்று கோவையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது, கைகளை சோப்பு போட்டு கழுவுவது போன்றவற்றை பொதுமக்கள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட சில மண்டலங்களில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதால் அதனை தடுப்பதற்கு உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் திரு சண்முகம் தெரிவித்தார். இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பெரும்பாலும் சிட்டியில் ஓரளவுக்கு அந்த மேக்னிடியூட் குறைஞ்சிருந்தா கூட 5 ஜோன்லையுமே இன்னும் அந்த கேசஸ் வந்துகிட்டு இருக்கு. சில ஜோனில் கான்டாக்ட்ஸ் குறைவாக இருக்குது, இண்டெக்ஸ் கேஸ் அதிகமாக இருக்குது. அதை ஆய்வு பண்ணும் பொழுது அங்கே எல்லாம் அந்த பார்டர்லி, அதாவது பஸ் ஸ்டாண்ட் வெளியூர்லேருந்து வர்றாங்க, அங்கேயே டெஸ்ட் எடுத்து அவங்கள ஸ்க்ரீன் பண்ணிடுறாங்க. அதனால் அதில் கான்டாக்ட்ஸ் குறையுது. அந்த மாதிரி பண்ணுறது ஒரு எஃபெக்டிவ் சிஸ்டம். இல்லைன்னா அவங்க மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படுத்துவாங்க. அதனால் அந்த தொழிற்சாலைகளில் வெளியிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களை உடனடியாக ஆய்வு செய்து, பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி டெஸ்டிங் சென்டர்ஸ் வச்சு பேசஞ்சர்ஸை ஸ்க்ரீன் பண்ணி ஃபீவர் இருந்துச்சுன்னா அவங்கள எடுத்து டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சிஸ்டத்தை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால சில நம்பர்ஸ் இருக்குது. ஒரு பகுதியிலும் அது இருக்கக்கூடிய ஃபிகருக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நாடு முழுவதும் நெல் கொள்முதல் 19.92% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 21 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக உணவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் அடிப்படையில் 47,010 கோடி ரூபாய் மதிப்பிற்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியான நேரத்தில் சரியான உணவினை உட்கொள்வதன் மூலம் நோய்களை தவிர்க்கலாம் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நீரிழிவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான இணைய கருத்தரங்கில் நேற்று அவர் உரையாற்றினார். பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் $40 உள்ளது. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ பைடனுக்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தையை மீண்டும் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங்கை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நக்சலைட் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். தில்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அஸ்ஸாமில் பள்ளி மாணவர்களுக்கு ஆதார் எண் வழங்குவதற்கான சிறப்பு முகாமை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2 நாட்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 69,009 காய்ச்சல் முகாம்கள் நடைபெற்றுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி முதன்முறையாக இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த அணி 17 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. ஷிகர் தவான் 50 பந்துகளில் 78 ரன் எடுத்தார். 190 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ஐதராபாத் 8 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்டாய்னிஸ் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆட்ட நாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார். நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் தில்லி அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் 2020 சேலஞ்ச் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் ட்ரெயில் பிளேசர்ஸ் அணி இன்று சூப்பர் நோவாஸ் அணியை எதிர்கொள்கிறது. சார்ஜாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பான கருத்து கேட்புக் கூட்டம் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது. அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது.
கருப்பு பணத்தை ஒழிக்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கை உதவியுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.